My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய allegations தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா क्वेश्चन பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரிலேட்டடா நிறைய பேர் நிறைய மாநிலங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து NTA உடைய டைரக்டர் ஜெனரலை பதவி நீக்கம் செஞ்சாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு புதிய நபரை வந்து டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் சம் இனிஷியேட்டிவ். உங்களுடைய பெற்றோர்களுடைய மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுறாங்க டு ரிஃபார்ம் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். NTA நடத்தக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமினேஷனுக்கும் இது பொருந்தும். எஸ்பெஷலி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய நீட் இந்த எக்ஸாமினேஷனில் நிறைய அலிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவு செய்யலாம். ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் அந்த இதில் உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா? ஆக்சுவலாக அந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படிங்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வித் OTP வெரிஃபிகேஷனோட யார் பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களோட உங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் அ வெரி குட் சான்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் பதிவு செய்யலாம். இதுக்கு டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது 27ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி நமக்கு வருகிற 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த இது அப்படிங்கிறது வந்து லைவில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும், mygov.in அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் வாட் எவர் யுவர் சஜஷன்ஸ், எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய இடங்களில் தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா வேறு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் விச் வாஸ் நாட் அட் ஆல் இன்ஃபார்ம்டு இன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அதே மாதிரி டைம் லாஸுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படலை. ஆனால் பின்பற்றப்பட்டது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்னால அது கேன்சல் செய்யப்பட்டு அவங்களுக்கு ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு மாணவராக ஒரு பெற்றோராக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாராளமாக பதிவு செய்யலாம். இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் வாட் எவர் யுவர் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி யூ கேன் என்டர் இன் த வெப்சைட். ஸோ இதற்கு வருகிற 7ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் நம்ம சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.